மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு அப்படின்னு செப்பரேட்டடாக நம்ம ரெகுலராக கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 30க்கு மேலே கிளாஸஸ் வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நல்லா மட்டும் பாருங்கள். ஸோ மேக்ஸ் வீடியோ வந்து கூடிய வரையில் அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களாங்க? சரி, ஓகே. மேக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு ஒரு மாதத்தில் நமக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். சரிங்களாங்க? சரி, ஓகே. நம்ம பார்க்கக்கூடிய இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஸோ என்சிஆர்டி சிபிஎஸ்சி புக்கில் இதில் நமக்கு காமனாக இருக்கக்கூடிய இந்த 19ஆம் நூற்றாண்டு இயக்கத்தினுடைய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10th வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ ரெண்டுமே காமன் தான். சரிங்களா? ஸோ நம்ம என்ன இதை பார்க்க போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் ஓரலாக வந்து பார்த்துருவோம். சரிங்களா? சரி, ஓகே. நமக்கு வந்து இந்த பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், பிரம்மஞான சபை, அலிக்கர் இயக்கம், பார்சிகளுடைய இயக்கம், சீக்கியர்களுடைய இயக்கம், இதில் என்னென்ன மாதிரியான இயக்கங்கள் இருந்துச்சு, என்ன மாதிரியான சமய மற்றும் சமூக சீர்திருத்தங்களுக்கு பங்காற்றினாங்க அப்படின்ற விஷயத்தான் இந்த பாடம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட. சரிங்களாங்க? சரி, ஓகே. நம்ம டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ வங்காளத்தில் தொடக்க கால ஒரு சீர்திருத்த இயக்கம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம சமாஜம். சரிங்களா? ஸோ பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யார் என்ற கேள்விக்கு ராஜாராம் மோகன் ராய் என்பதுதான் சரியான விடை. ஸோ 1828 பிரம்ம சமாஜத்தை வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவர் வங்காள மொழி அவருடைய தாய்மொழி ப்ளஸ் அதோடு சேர்த்து சமஸ்கிருதம், அரபு மொழி, பாரசீக மொழி, ஆங்கில மொழி இதுவும் அவருக்கு வந்து நல்ல தெரிஞ்ச மொழிகளாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களாங்க? சரி, ஓகே. நமக்கு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் பொறுத்தளவுக்கு இவருடைய கோட்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடவுள் கோட்பாடு ப்ளஸ் உருவ வழிபாடை வந்து எதிர்த்திருப்பார். ஸோ இவருடைய முக்கியமானது. அதுக்கடுத்து முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடவுளை வணங்கணும், ஒரே கடவுள் கோட்பாடு அல்லது ஒரே கடவுளை தான் வணங்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து உபதேசங்களை வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவர் எதுக்காக இந்த இயக்கங்களை, இந்த பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்தினார், இவருடைய கோட்பாடுகள் என்ன மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்றத ஒரு ஓரலாக பார்த்துருவோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம், அதாவது கணவர் இறந்த உடனேவும் மனைவியுமே பார்த்தீங்க அப்படின்னா உடன்கட்டை ஏறினோம், அந்த தீயில போய் அவங்களா இறந்து போயிடணும், அதுதான் சதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எதிர்க்கிறாரு. குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்காக பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த சமூக கொடுமைகள் குறித்த பெரிதும் கவலை கொண்டிருக்கிறாரு. அதை சின்ன சின்ன புத்தகங்களாகவும் வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விதவை பெண்களுக்கு மறுமணம் செய்து கொள்றதுக்கு எதிராக இருக்கக்கூடிய உரிமை, அதாவது அவங்களாம் ஏன் திருமணம் செஞ்சுக்கிறக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறாரு. அது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1828 பிரம்ம சமாஜத்தை வந்து உருவாக்குறாரு. ஸோ பிரம்ம சமாஜம் உருவாக்குனவர் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டோம். ஸோ 1829 தான் பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து ஒரு சட்டமாக இயற்றார். சரிங்களா? 1829 சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு, சட்டமாக இயற்றப்பட்ட ஆண்டும் 1829 தான். இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சட்டத்தை நிறைவேற்றியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்த சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். சரிங்களா? ஸோ ராஜாராம் மோகன் ராயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள் ரெண்டு பேருக்குமே வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. என்னென்னா இந்த பெண்கள் அடிமைத்தனத்தை கண்டனம் செய்கிறது, ஆண்கள் வந்து பெண்களை கீழானவங்களாக நடத்துறது, இந்த மாதிரியான நடைமுறைகளை எதிர்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறது.
அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் பள்ளிகளில் வந்து கல்லூரிகளிலே ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலையும் அறிமுகம் செய்யணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஆதரிக்கிறார். சரிங்களா? ஓகே. பிரம்ம சமாஜம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆகஸ்ட் 20 நிறுவி ஆகஸ்ட் 20 கல்கட்டாவில் ஒரு கோயிலையும் வந்து கட்டியிருக்கிறார். சரிங்களா? அந்த கோயிலில் எந்த விதமான ஒரு சிலையையும் வைக்காம சிலையே இல்லாத ஒரு கோயிலையும் வச்சிருக்கிறாரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ராஜாராம் மோகன் ராயை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ பிரம்ம சமாஜத்தில் ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 1833 இறந்து போயிடுறாரு. ஸோ ராஜாராம் மோகன் ராய் இறந்து போனதுக்கு பின்னாடி மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர், யாருங்க? ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய அப்பா தான் தேவேந்திரநாத் தாகூர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விட்டு சென்ற பணிகளை அவர் செய்கிறதுக்காக என்ன செய்கிறார் அப்படின்னா, பிரம்ம சமாஜத்துக்கு அடுத்த ஒரு தலைவராக அவர் விட்டு சென்ற பணிகளை செய்கிறதுக்காக மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து வராரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1833 யார் இறந்து போயிடுறாங்கன்னு பார்த்தோம், ராஜாராம் மோகன் ராய் வந்து இறந்து போயிடுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் பொறுத்தளவுக்கு ஒரு 4 முக்கியமான கொள்கைகள் சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு என்சிஆர்டியில் அது வந்து இல்லை. சரிங்களா? இந்த ஒரு சும்மா ஒரு கடவுள் கோட்பாடு அது மாதிரி தான். சரிங்களா? கடவுள் வந்து ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில 2-3 கான்செப்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம வேணும்னா பார்த்துக்கிற வேண்டியதான். சரிங்களாங்க? சரி, ஓகே. இவருக்கு அடுத்து, அதாவது ராஜாராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜம் 1828 1829 சதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்ற பார்த்தோம். ஸோ இவருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேசவ் சந்திர சென் அப்படின்னு ஒருத்தர் வந்து வராரு. சரிங்களா? ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம சமாஜத்துக்குள்ளேயும் சீக்கிரமாக முன்னேற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள், அதாவது இந்த இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அப்படி ஒரு டைப்பாகவும், அதாவது முன்னாடி இருந்த இந்த பிரம்ம சமாஜத்தை தொடர்ந்து வரக்கூடிய தேவேந்திரநாத் தாகூரை தொடர்ந்து வரக்கூடியவங்க ஒரு டைப்பாகவும் 2 டைப்பாக வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பிரிய ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளையவர்கள், அதாவது யங்கஸ்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களில் ஒருத்தராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா நம்முடைய கேசவ் சந்திர சென் அவர்கள். இவர் எப்போ பிரம்ம சமாஜத்தில் இணையிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1857 தான் இந்த சபைக்குள்ள பிரம்ம சமாஜத்துக்குள்ள வராரு. ஸோ 1866 வரைக்கும் இருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள்கிட்டே சின்ன சின்ன பிளவுகள், நம்மளுடைய சொன்னது மாதிரி சீக்கிரமாக வந்து முன்னேற்றத்தை விரும்பினவங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1866 வரைக்கும் பிரம்ம சமாஜம் வந்து பிரச்சனை இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் புதுசாக அதிலிருந்து பிரிஞ்சு ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு உருவாக்குறாரு 1866. அப்போ ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தேவேந்திரநாத் தாகூர் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ கேசவ் சந்திர சென்னுமே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை திருமணத்தை சமாஜத்தை கண்டனம் செய்திருந்த போதும் அதற்கு மாறாக கேசவ் சந்திர சென் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, பிரம்ம சமாஜம் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணத்தை முழுசாக எதிர்க்குது அப்படித்தானே, ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயதான மகளை இந்திய இளவரசர் ஒருவருக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுப்பார். ஸோ குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பிரம்ம சமாஜத்திலேருந்து விலகி சாதாரண சமாஜ் எனும் அமைப்பை வந்து புதுசாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. புரியுதுங்களா? இவர் பிரம்ம சமாஜத்திலேருந்து விலகி தான் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு உருவாக்கியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி இருந்த பிரம்ம சமாஜம் ஆதி பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்பட்டது. இந்த பிரம்ம சமாஜத்தில் இருந்த சில நபர்கள் வந்து இந்த 14 வயது அவருடைய மகளை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்தனால அதிலிருந்து விலகி சாதாரண சமாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு கான்செப்டை மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கணும். சரிங்களாங்க? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்ற விஷயம். இவரை பொறுத்தளவுக்கு இவருமே வங்காளத்தை சேர்ந்த ஒரு முதன்மையான சீர்திருத்தவாதியாக இருக்கிறவர் தான். ராஜாராம் மோகன் ராய் இவருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கோட்பாடுகளை வச்சுருந்தவங்க. என்ன அப்படின்னா மேலை நாட்டு கல்வி, சரிங்களா, பகுத்தறிவு சிந்தனைகளை துணையாக நாடிய போது வித்யாசாகர் இந்து மறை நூல்களே முற்போக்கானவர் என வாதிட்டார். சரிங்களா? விதவைகளை வந்து எரிப்பது, விதவை மறுமணத்தை தடை செய்வது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்தே சான்றுகளை முன் வச்சிருக்கிறார். விவரமான விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேலை நாட்டு பகுத்தறிவு துணையை நாடிய போது மேலை நாட்டு கல்வி. சரிங்களா? சரி, ஓகே. இந்த ஒரு கான்செப்டை பார்த்துக்க வேண்டியதான். ஸோ ஈஸ்வர் வித்யாசாகரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
விதவை மறுமண சட்டம் சரிங்களா, இவருடைய முயற்சியினால தான் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர வித்யாசாகர் பண்டித ஈஸ்வர் வித்யாசாகர் அவர் தலைமையேற்ற பின்னாடி தான் இயக்கத்தின் விளைவாக தான் பார்த்தீங்க அப்படின்னா 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமண சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும் சரிங்களா. 1860 தான் பார்த்தீங்கன்னா திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். அது யார் தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் அதை வந்து ஏற்றிருப்பாங்க. ஸோ திருமணத்திற்கு வயது 10 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 91 12ஆகவும் 1925 13ஆகவும் உயர்த்தப்பட்டிருக்கும் சரிங்களாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் முக்கியமான டேட்டாஸு. ஸோ பிரம்ம சமாஜத்தை பொறுத்தளவுக்கு யார் என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ பிரம்ம சமாஜம் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜம். ஸோ பிரார்த்தனை சமாஜம் யார் உருவாக்குனாங்க? பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனை சமாஜத்தை பம்பாயில் பார்த்தீங்க அப்படின்னா 1868 நிறுவியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மராம் பாண்டரங் என்பவர். ஆத்மராம் பாண்டரங் என்பவர் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த பிரார்த்தனை சமாஜத்தில் 2 முக்கியமான மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி பண்டர்கர் அப்படின்ற ஒருத்தர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த ரனாடே அவர்கள் சரிங்களா. ரனாடே 2 பேர். இந்த 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கையில் 2 பேருமே தங்களை முழுசாக அர்ப்பணிச்சுக்கிருக்காங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த் ரனாடே இவர் பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சங்கத்தை 1861 அதே மகாதேவ் கோவிந்த் ரனாடே அவர்கள் சர்வஜனிக் சபையை வந்து 1870 தக்கான கல்விக் கழகத்தை 1884 நிறுவியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா இது, ரொம்ப முக்கியமான டேட்டா சரிங்களா. பிரார்த்தனை சமாஜத்தை யார் உருவாக்கியிருக்காங்க? 1867 ஆத்மராம் பாண்டரங் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. 2 உறுப்பினர்கள் இருக்காங்க, ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரனாடே. மகாதேவ் கோவிந்த் ரனாடே பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம் 1891, புனே சர்வஜனிக் சபை 1870, தக்கான கல்விக் கழகம் 1884 உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ பிரார்த்தனை சமாஜம் சரிங்களாங்க. சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி உருவாக்கின ஆரிய சமாஜம். 1875 தான் பஞ்சாப்ல ஆரிய சமாஜ சீர்திருத்தங்களுக்கு தலைமை ஏற்றது. 1875 நிறுவப்பட்ட இந்த அமைப்புக்கு மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதிகள் இதை வந்து உருவாக்குனாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸோ தயானந்தருக்கு பின்னாடி கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாப்ல வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தங்கியிருக்காங்க. ஸோ அவருடைய முக்கியமான நூல் தான் பார்த்தீங்க அப்படின்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூல் சரிங்களா. நல்லா பாருங்க. பஞ்சாப்ல 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆரிய சமாஜத்தை உருவாக்கியிருக்காங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதியுடைய நூல் தான் சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல். இந்த நூல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் நிறைய பேர் படிச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் குழந்தை திருமணம், விதவை மறுமணம், மறுப்பு போன்ற பழக்கங்களை அயல் நாட்டுக்கு சென்று வெளிநாட்டுக்கு போனால் தீட்டு இந்த மாதிரியான சொல்லப்படுறத மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு அந்த நூல் வழியாக சொல்கிறாங்க சரிங்களா. சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரிக்கிறது, பிராமணர் மேலாதிக்கத்தை செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் என்பன நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆரிய சமாஜம் பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கையில முழுசா மறுக்குது. ஸோ ஆரிய சமாஜத்தினுடைய முக்கியமான முழக்கம் என்ன அப்படின்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆரிய சமாஜத்தை பொறுத்தளவுக்கு
ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மதமாற்ற நடவடிக்கையை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. அதன் முக்கிய குறிக்கோள் எதிர்மறை மாற்றம் என்பதாகும். அதாவது இந்துக்களில் இருந்து இஸ்லாம் மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் மாறிய இந்துக்களை மறுபடியும் மீண்டும் இந்துக்களாக மாற்றுறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுத்தி அப்படின்ற இயக்கம். சுத்தி எனும் ஒரு இயக்கம் மாதிரி சுத்தி இயக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதிகள். எதுக்காகனா இந்துக்கள்ல இருந்து இஸ்லாம் மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் மாறினவங்கள மறுபடியும் இந்து மதத்துக்கு மாற்றுறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். சரிங்களா? ஸோ இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களாங்க? சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம் ஒரே வரியில் சொல்லணும்னா ராஜாராம் மோகன் ராய் 1828. அடுத்து பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டரங். சரிங்களா? 1867. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தானேங்க? இப்போ வரைக்கும் நம்ம இதுதான் பார்த்துருக்கோம். இந்த 3 விஷயத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு இன்னும் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா அப்படியே கேள்வியாக கேட்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாமே. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரை பொறுத்தளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. சும்மா இருந்தாலும் கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்த ஒரு எளிய அர்ச்சகர் தான் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரிங்களா? இவரை பின்பற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் வராரு. சரிங்களா? சுவாமி விவேகானந்தர் வராரு. இவருடைய ஒரு தலைமைச் சீடர் தான், முதன்மைச் சீடர் தான். யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ண மடத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. சரிங்களாங்க? சரி, ஓகே. சுவாமி விவேகானந்தரை பொறுத்தளவுக்கு 1893 சிகாகோவில் உலக சமய மாநாடு நடந்திருக்குது. ஸோ இந்து சமயம் பற்றியும் பக்திமார்ந்த தத்துவம் குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிவு அவருக்கு ஒரு பெரிய புகழை சேர்த்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் கூட. சரிங்களாங்க? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை, பிரம்ம சமாஜம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ பிரம்ம சமாஜம் வேற, பிரார்த்தனை சமாஜம் வேற, பிரம்மஞான சபை அப்படின்றது வேற. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மஞான சபை. சரிங்களா? ஸோ பிரம்மஞான சபை அப்படின்னா யார் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 1875 ஆரிய சமாஜம் உருவாக்கப்பட்ட அதே வருஷம்தான் ஹச்பி பிளவாட்ஸ்கி அவங்களும் ஹச்எஸ் ஆல்காட் அவர்களும் இந்த பிரம்மஞான சபையை 1875 அமெரிக்காவில் நிறுவியிருக்காங்க. இந்த அமைப்பு 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த உபநிடதங்கள், பகவத்கீதை இந்த மாதிரியான நூல்களை படிக்கிறதுக்கு அதிகமாக என்ன பண்ணியிருக்குது, உற்சாகத்தை கொடுத்துருக்குது. சரிங்களா? அதிகமாக உற்சாகத்தை கொடுத்துருக்குது. இன்னுமே நம்ம ஆழமாக கருத்தை பார்க்கணும் அப்படின்னா பிரம்மஞான சபை அன்னிபெசன்ட் அம்மையார் எப்படி இதில் இன்க்ளூட் ஆனாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்காட் மறைவுக்கு பின்னாடி நம்ம என்ன செஞ்சோம், 1886 இதை இதனுடைய இந்தியாவில் சென்னை அடையாருக்கு இதனுடைய அந்த அமைப்பை மாற்றிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அவங்க இறந்ததுக்கு பின்னாடி, ஆல்காட் இறந்ததுக்கு பின்னாடி அன்னிபெசன்ட் அம்மையார் இந்த பிரம்மஞான சபைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய அரசியல் முக்கியத்துவம் பெற்ற அவருடைய தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்தில் வழங்கப்பட்டதை போல இங்கிலாந்துக்கும் தன்னாட்சி இயக்கம் வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை முன் வச்சவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஹச்எஸ் பிளவாட்ஸ்கி மற்றும் ஆல்காட்டுடைய முயற்சியினால தான் 1875 நமக்கு என்ன பண்ணாங்க,
பிரம்மஞான சபை வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். 1886 சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டுச்சு. ஸோ ஆல்காட் இறந்து போனதுக்கு பின்னாடி அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தலைவராக ஆனாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். ஸோ தன்னாட்சி இயக்கத்தை முன்னெடுத்து அயர்லாந்தில் கொடுக்கப்பட்டது மாதிரி நமக்கும் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்கன்னு பார்த்தோம். ஸோ அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபையோடைய கருத்துக்களை தன்னுடைய 2 நூல்கள், முக்கியமான நூல்களாக இருக்கக்கூடிய நியூ இந்தியா காமன்வீல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நூல்களில் அவங்க ரொம்பவுமே தெளிவாக வந்து அவங்களுடைய பரப்புரைகளை வந்து பரப்பியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க, சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது, சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜோதிபா பூலே. ஜோதிபா கோவிந்தராவ் பூலே மகாராஷ்டிராவில் 1827 வந்து பிறக்கிறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவே ஒரு ஸ்கூலை 1852 பூனேயில் திறக்கிறாங்க. பூனேயில் 1852 ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக முதல் பள்ளியை திறந்தவர் யார் அப்படின்னா ஜோதிபா பூலே. ஸோ சத்யஜோதக் சமாஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா உண்மையை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. சத்யஜோதக் சமாஜ் அப்படின்றத அமைப்பை பிராமணர் அல்லாத மக்களுக்கு, சரிங்களா, பிராமணர் அல்லாத மக்களுக்கு சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக நிறுவியிருக்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பூலையை பொறுத்தளவுக்கு குழந்தை திருமணத்தை எதுக்குறாரு, விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே செஞ்சது மாதிரி தான். ஆனால் ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்திரிபா 2 பேருமே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஜோதிபா பூலே 1827 மகாராஷ்டிராவில் பிறக்கிறாரு. 1852 பூனேயில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு முதல் ஸ்கூலை, ஃபர்ஸ்ட் ஸ்கூலை வந்து புனேல வந்து திறந்து வைக்கிறாரு. ஸோ சத்யஜோதக் சமாஜ், உண்மை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பையும் உருவாக்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவி சாவித்திரிபா பூலேவும் ஜோதிபா பூலேவும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையையும் அர்ப்பணிக்கிறாங்க. ஸோ ஜோதிபா பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு விடுதிகளையும் விதவைகளுக்கு காப்பகங்களையும் உருவாக்குறாரு. ஸோ ஜோதிபா பூலே எழுதின ஒரு முக்கியமான நூல் தான் அடிமைத்தனம், குலாம்கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். ஸோ தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுகிறது, அவருடைய பெரும்பாலான கருத்துக்களை சுருக்கி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நூல் தான் குலாம் கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல், சரிங்களாங்க? சரி, அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா நாராயணகுரு. இவர் என்ன அமைப்பை உருவாக்குறாருன்னு பாருங்க. கேரளாவில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் யார் அப்படின்னா நாராயணகுரு. மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் மொழிகள் தெரிஞ்சிருக்கக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சாதி கொடுமையும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய துயரங்களும் கண்டு பயங்கரமாக மனசு வெடிச்சு போன ஒரு மனுஷர் தான். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறார், சரிங்களா? ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னா நாராயணகுரு, சரிங்களா? ஏன் வச்சுக்கணும். அருவிப்புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோயிலை கட்டி அங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுமே அதை வந்து ஒன்று கூடி அங்க வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கோயிலை வந்து அர்ப்பணிக்கிறாரு, சரிங்களா? ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம நாராயணகுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணியேவும் ஒருத்தர் வராரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயன்காளி அப்படின்னு ஒருத்தர். ஸோ ஐயன்காளி பார்த்தீங்கன்னா 1863 திருவனந்தபுரத்தில் வந்து பிறக்கிறாரு. ஸோ வெங்கனூர் அப்படின்ற இடத்துல வந்து பிறக்கிறாரு. ஸோ அந்த பகுதியில் திருவிதாங்கூர் சமஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ திருவிதாங்கூர் அரசாங்கத்துக்கு ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சின்ன பயலாக இருக்கும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாதிய பாகுபாடுகள் இருந்திருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெருவுக்கு நடந்து போகக்கூடிய சுச்சுவேஷன்லாம் அங்கே இருக்காது, அங்கெல்லாம் போகக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருந்திருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயும் அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்த நம்மளுடைய ஐயன்காளி, ஸோ அவர் வந்து ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாதியை வந்து
அவர் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா சாதிய எதிர்ப்பு இயக்கத்தினுடைய தலைவராக உருவெடுக்கிறாரு. பின்னர் பார்த்தீங்கன்னா பொது இடங்களுக்கு போகணும், பள்ளிக்கூடங்களில் போய் கல்வி கற்கணும், அந்த மாதிரியான அடிப்படை உரிமைகளுக்கு வந்து ஐயன்காளி வந்து போராடுறாரு. ஸோ ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி 1907 சாதுஜன பரிபாலன சங்கம், சாதுஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த புவர், சரிங்களா, ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை வந்து உருவாக்குறாரு. இந்த அமைப்பை உருவாக்கியவர் யாருங்க? ஐயன்காளி அவர்கள். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே அந்த சாதியை எதிர்த்து அமைப்புகள். சரிங்களா? சரி, இஸ்லாமிய சீர்திருத்த அமைப்புகள் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதை நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். சரிங்களா? ஸோ 1857 ஆண்டு பெரும்புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னாடி ஸோ இந்திய முஸ்லீம்கள் மேற்கத்திய பண்பாட்டு, அதாவது மேற்கத்திய கல்வி முறை இருக்கு இல்லையா, அந்த பண்பாட்டை சந்தேக கண்ணோட பார்த்தாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்முடைய சர் சையத் அகமது கான், சரிங்களா, டெல்லியில ஒரு உயர்குடியில பிறந்த முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த சர் சையத் அகமது கான் பார்த்தீங்கன்னா படிப்பறிவின்மையை, குறிப்பாக நவீன கல்வி அறிவின்மையை இஸ்லாமியருக்கு பெரும் தீங்கு விளைவித்து அவர்களை கீழ்நிலையில் வைத்து விட்டது என கருதினார். அதாவது இந்த மேலைநாட்டு கல்வி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து முஸ்லிம்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை வந்து இவர் வந்து சொல்றாரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மேலை நாட்டு அறிவியலும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவருடைய இஸ்லாமியர்களுக்கு வற்புறுத்தியிருக்கிறார். சரிங்களா? அதாவது மேலைநாட்டு கல்வி நல்லா படிக்கணும், அதுக்கு கீழே வந்து இருந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி கான்செப்டை சொல்றாரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி அவர் ஆங்கில நூல்கள், குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில மொழிபெயர்க்கம் செஞ்சிருக்கிறார். சரிங்களா? ஸோ அறிவியல் நல்லா படிக்கணும், மேல்நாட்டு கல்வியில நல்லா படிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிருக்காரு. இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும் பாருங்க. கல்வி அறிவின்மை, கல்வி படிக்காம இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்து அவர்களை கீழ நிலையில கொண்டு போயிடும். கல்வி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யறோம், கீழ்நிலை கொண்டு போயிடும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஸோ மேலை நாட்டு கல்வியையும் மேலை நாட்டு அறிவியலும் அரசு பணியிலையும் என்ன செய்யணும், ஏத்துக்கிறணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து வலியுறுத்துறாரு. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் அறிவியல் கழகம் ஒன்றை வந்து ஸ்டார்ட் பண்ணி அறிவியல் நூல்களை உருது மொழியிலே மொழிபெயர்க்கம் செஞ்சிருக்கிறாரு. சரிங்களாங்க? சரி, ஓகே ஓகே. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அலிக்கர் இயக்கம். சரிங்களா? சர் சையத் கான் அகமது கான் வந்து பார்த்தீங்கன்னா 1875 முக்கியமான வருஷங்க. 1875 அலிக்கர் நகரில் அலிக்கர் முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி, அலிக்கர் முகமதிய ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரியை நிறுவுறாரு 1875. அலிக்கர் எனப்பட்ட அவரது இயக்கம் இக்கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால் அப்பெயரை பெற்றது. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்திய முஸ்லீம்கள் கல்வி வரலாற்றில் இக்கல்லூரி ஒரு மைல்கல்லாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1920 இந்த கல்வி யூனிவர்சிட்டி தரத்தில் உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1875 அலிக்கர் இயக்கம், அலிகர் முகமதிய ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1875. ஸோ பிரம்மஞான சபை எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? அமெரிக்காவில் 1875. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டது 1867. தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டது 1875. சரிங்களா? 3 வருது. ஆரிய சமாஜம், பிரம்மஞான சபை, அலிக்கர் முகமதிய ஆங்கிலேயோ ஓரியண்டல் கல்லூரி, அதுவும் 1875 தான். 3 1875 வருது. ஸோ நல்லா பார்த்து கம்பைன் பண்ணி படிச்சுக்குங்க. சரிங்களாங்க? சரி, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தியோபந்த் இயக்கம். சரிங்களா? இந்த தியோபந்த் இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தியோபந்த் இயக்கத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பழமைவாத முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, உலோமாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. பார்த்தீங்கன்னா முகமது குவாசிம் நனோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகியோருடைய தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலை வந்து நிறுவுறாங்க. இந்த பள்ளி பாடத்திட்டத்தின் படியாக ஆங்கில கல்வி மேலைநாட்டு பண்பாட்டையும் புறக்கணிக்குது. டிஃபரெண்டா இருக்கு.
ஸோ இப்பள்ளியில் உண்மையான இஸ்லாமிய மதம் கற்றுத்தரப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதாக சொல்கிறாங்க. ஸோ மௌலானா முகமது உல்ஹாப் ஹசன் தியோபந்துடைய புதிய தலைவராகிறாரு. ஸோ அவர் தலைமையேற்றதுக்கு பின்னாடி அவரின் தலைமையில் இயங்கிய இந்த ஜமாய்த் உல் உலோமா, அதாவது இரபியலாளோட அவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை எனும் ஒட்டுமொத்த சூழலின் முஸ்லிம்கள் அரசியல் சமய உரிமைகள் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியாக ஒரு முன் வடிவத்தை வந்து கொடுத்துன்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் இதெல்லாம் நமக்கு குழப்பற மாதிரி இருந்தாலும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ 1866 உத்தரப்பிரதேசத்தில் சரண்பூரில் ஒரு பள்ளியை நிறுவுறாங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா முகமது குவாசிம் நனோதாவி, ரஷீத் அகமத் கங்கோத்ரி அப்படின்றவங்க. சரிங்களா, தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாங்க, சரி ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நிரங்காரி நாம்தாரி, சரி இது நமக்கு வேண்டாம். ஓகே சரி ஒரு ஓரலாக பார்த்துருவோமே. சரிங்களா, பார்சி சீர்திருத்த இயக்கம் என்னன்னு பாருங்க. பார்சி சீர்திருத்த இயக்கம் 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி தான் பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது? பம்பாயில் தொடங்கப்பட்டது. ஸோ 1851 பதுன்ஜி நவ்ரோஜி என்பவர் ரஹ்னுமாய் மஸ்தயானன் சபா, அதாவது பாரசீகர்களுடைய சீர்திருத்த இயக்கம் என்னும் அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ராஸ்ட் கோப்தார் உண்மை விளம்பி என்பது அவருடைய தாரக மந்திரமாக இருக்குது. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்சி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எங்கே தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பம்பாயில் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. சரிங்களா, சரி ஓகே. அதுக்கடுத்து பார்சி இயக்கத்துக்கு அடுத்து சீக்கிய சீர்திருத்த இயக்கம். சரிங்களா, பஞ்சாப் சீக்கிய சமுதாயத்தில் சீர்திருத்த முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டன. நிரங்காரி இயக்கத்தின் நிறுவனர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நிரங்காரி இயக்கத்தினுடைய நிறுவனர் பாபா தயால்தாஸ் நிரங்காரி, அவருடைய பேர் தான். உருவமற்ற அப்படின்றதுக்கான பொருள். ஸோ இறைவனை வழிபட வேண்டுமென வலியுறுத்திருக்கிறாரு. சரிங்களா, சிலை வழிபாடு, சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை சிலை அப்படின்ற கான்செப்டவே ஃபுல்லாக வந்து மறுக்கிறாங்க. சரிங்களா, அதோட பார்த்தீங்க அப்படின்னா குருநானக் தலைமையையும் ஆதி கிராந்த மதித்தல் ஆகியவரை அவருடைய போதனைகளில் இருக்குது. சரிங்களா, நமக்கு இது சீக்கியர்கள் அப்படின்னாலே யார் தான் வருவாங்க? குருநானக் தான் வருவாங்க. சரிங்களா, சரி ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாபாராம் சிங் என்பவரால் தொடங்கப்பட்டதான் நாம்தாரி. சரிங்களா, பாபாராம் சிங் நிரங்காரி தயால்தாஸ் நிரங்காரி, பாபா தயால்தாஸ் நிரங்காரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நிரங்காரி இயக்கத்தை வந்து தோற்றுவிக்கிறாங்க. ஸோ பாபாராம் சிங் அப்படின்றவர் தான் நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவிக்கிறாங்க. சரிங்களா, இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களாங்க, சரி ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்கள் எப்படி இருந்தது, இந்த ஒரு சும்மா ஒரு ஓரலா இதையும் நம்ம அதனுடைய தொடர்ச்சியில் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து வள்ளலார் ராமலிங்க அடிகளார் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதூர் அப்படின்ற கிராமத்தில் வந்து பிறக்கிறாங்க. ஸோ அப்பாவோட இறப்புக்கு பின்னாடி குடும்பம் ஃபுல்லாகவும் சென்னைக்கு வந்து வாழ்கிறதுக்காக போயிடுறாங்க. ஸோ சென்னையில் அவங்களுடைய சகோதரருடைய இல்லத்தில் குடியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு பார்த்தீங்கன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் யார் அப்படின்னா தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்கள். சரிங்களா, பார்த்தீங்க அப்படின்னா துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தினை முன்வைத்திருக்கிறார். சரிங்களா, சரியா 1865 காலகட்டங்களில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கிறாரு 1865. ஸோ அது பார்த்தீங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பேர் மாற்றமும் செஞ்சிருக்கிறாங்க. 1866 அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்து ஏற்படுது. ஸோ இந்த பசி பிணியை போக்குறதுக்காக, மக்கள் பசியில் இருக்கிறாங்க, அவங்க பசியை போக்குறதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்றாரு அப்படின்னா இலவச உணவகத்தை கடலூர் மாவட்டம் வடலூரில் வந்து நிறுவுறார். வடலூர் சத்திய தர்ம சாலையை வந்து நிறுவுறாரு வள்ளலார். சரிங்களா, ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இவருடைய பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருவற்பா அப்படின்ற தலைப்பில்
தொகுக்கப்பட்டிருக்குது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அயோத்திதாசர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர தமிழ் அறிஞரும் சித்த மருத்துவராகவும் ஒரு பத்திரிகையாளராகவும் சமூக அரசியல்வாதியாகவும் சமூக அரசியல் செயல்பாட்டாளராகவும் இருக்கிறாரு. இவர் எங்கே பிறக்கிறாரு? சென்னையில் தான் பிறக்கிறாரு. இவர் தமிழ், ஆங்கிலம், பாலி, சமஸ்கிருதம் இந்த மாதிரி நிறைய மொழிகளை இவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலைக்கு பாடுபட்டிருக்கிறார். சரிங்களாங்க. தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கான பல பள்ளிகளை உருவாக்குவதற்கு இவருடைய உந்து சக்தியாக இருந்திருக்கிற விஷயத்தை நமக்கு இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். ஒடுக்கப்பட்டோர் கோயில் நுழைவு ஆதரவாக குரல் எழுப்பியிருக்கிறாரு. ஸோ அயோத்திதாசர் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்வானைந்தா சபை எனும் அமைப்பை உருவாக்கியிருக்காரு. ஆத்வானைந்தா சபை எனும் அமைப்பை உருவாக்கியிருக்காரு. 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்னம் என்பவரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம் எனும் அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. திராவிடர் கழகம் 1885 திராவிட பாண்டியன் எனும் இதழையும் தொடங்கியிருக்கிறார். 1882 திராவிடர் கழகம், 1885 திராவிட பாண்டியன் இதழ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட மகாசன சபை எனும் அமைப்பை உருவாக்குறாரு. 1891 அதுக்கான முதல் மாநாட்டை, சரிங்களா, இந்த திராவிட மகாசன சபைக்கான முதல் மாநாடை நீலகிரியில் நடத்துறாரு. சரிங்களாங்க. சரி, ஓகே. அதுக்கடுத்து 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையும் நடத்துறாரு. ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையும் நடத்துறாரு. அது 1914 வரைக்கும் அந்த பத்திரிகை இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு பைசா தமிழன் பிற்காலத்தில் தமிழன் அப்படின்ற பேரை மாற்றிருப்பாங்க. ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் தமிழன் என்றும் பேர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த பாடத்தில் நம்ம பார்த்த விஷயங்கள் அவ்வளோதான். சரிங்களாங்க. ஒரு ஓரலாக ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம், அதுக்கடுத்து ஆரிய சமாஜம் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ராமகிருஷ்ண மடம் விவேகானந்தருடைய ஆரம்பிக்கப்பட்டது. பிரம்மஞான சபை, அதுக்கடுத்து பூனேயில் முதல் பள்ளி, சோதிபா பூலே, குலாம்கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அடிமைத்தனம் என்ற நூலை எழுதியிருப்பாங்க. நாராயண குரு அவருடைய அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பு. அடுத்து ஐயன்காளியோடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சாதுஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். அடுத்து இஸ்லாமியருடைய தியோபந்த் ஒரு மீட்பு இயக்கம். அதுக்கு முன்னாடி அலிக்கர் இயக்கம், சர் சையத் அகமது கான் 1875 உருவாக்கப்பட்ட அலிகர் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்சி இயக்கம் 1851. நிரங்காரி பாபா தயால்சந்த் நிரங்காரி அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் நிரங்காரி இயக்கம். பாபாராம் சிங் அவருடைய இயக்கம் தான் நாம்தாரி இயக்கம். அது சீக்கிய இயக்கம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வள்ளலார் சத்திய தர்மசாலை வடலூர் சத்தியஞான சபையை நிறுவப்பாங்க. அதுக்கடுத்து அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா. அயோத்திதாச பண்டிதர் பார்த்தீங்க அப்படின்னா 1882 திராவிடர் கழகம், 1885 திராவிட பாண்டியன், 1891 திராவிட மகாசன சபை, 1907 ஒரு பைசா தமிழன் என்ற விஷயத்த இன்னைக்கு நம்ம முழுசா பார்த்துருக்கோம். சரிங்களாங்க. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிளாஸஸ்ஸு. ஸோ இந்த கிளாஸஸ் நம்மளே சொன்னது மாதிரி என்சிஆர்டி புக்கில் அப்படியே இருக்கக்கூடிய இந்த நமக்கான அந்த வள்ளலார் பற்றி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அயோத்திதாசர் பண்டிதரை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ கொஞ்சம் தெளிவாக பாருங்கள், நல்லா படிங்க. வரக்கூடிய ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ மேக்ஸ் வீடியோ திரும்பி கேட்காதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடும். சரிங்களாங்க. ஸோ தொடர்ந்து மட்டும் படிங்க. உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணினி குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.